கான்ட்ராக்ட் ஆக்ட், அதாவது இந்திய ஒப்பந்த சட்டம். சரிங்களா, இந்த யூனிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சாப்டர் நம்பர் 29ல எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், இந்த ஒப்பந்தத்தினுடைய எலிமெண்ட்ஸ், அந்த கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் பிஃபோர் தட் இந்த சட்டம் அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். லா மீன்ஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ், இது ஒரு வடிவமைக்கப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். விச் கவர்ன்ஸ் அவர் பிஹேவியர் அண்ட் ரிலேட்டிங் இன் எ சிவிலைஸ்டு சொசைட்டி. ஸோ தெர் இஸ் நோ நீட் ஆஃப் லா இன் எ அன்சிவிலைஸ்டு சொசைட்டி. ஸோ சட்டம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அனைவருமே கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சட்டத்தை பற்றி எல்லா வகையான விஷயங்களையும் வந்து தெரிஞ்சிருக்கல அப்படின்னா நம்மளால ஒரு ட்ரேட் பண்ணுறதோ ஸோ அது கட்டாயம் வந்து செய்ய முடியாது. ஸோ லா அப்படிங்கிறது நெசசரி. ஸோ அனைவருமே சட்டத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஒன் டு ஷுட் நோ த லா டு விச் ஹி இஸ் சப்ஜெக்டட் டு பிகாஸ் ignorance of law is no excuse. ஸோ ஒருத்தர் வந்து சட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கல அப்படின்னா அவருக்கு வந்து சட்டத்திலிருந்து எந்த ஒரு வகையிலையும் நோ எக்ஸிக்யூஸ், இக்னோரன்ஸ், ஸோ எந்த ஒரு வகையிலையும் நம்ம வந்து விலக்களிக்க முடியாது. ஸோ அவருக்கு சட்டம் தெரியல, அவர் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, அவர் வந்து இந்த ரூல்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்படின்ற இந்த மாதிரி எந்த ஒரு இக்னோரன்ஸும் அவருக்கு வந்து நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா. ஸோ அனைவருமே ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அனைவருமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ கட்டாயம் லா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலி லைஃப் இஸ் எ சிவிலைஸ்டு சொசைட்டி இஸ் ரெகுலேட்டட் பை எ வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான நடத்தைக்கும் சமுதாயத்தினுடைய ஒழுங்குமுறைக்கும் ஸோ இதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது. தி எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் growth ஆஃப் civilized சொசைட்டி requires peace, harmony, justice, social security and order which is possible only through laws. ஸோ சமுதாயத்தில் வந்து நம்ம அனைவருமே என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த அமைதி, பீஸ், ஹார்மோனி, சரிங்களா. ஸோ அமைதி, அந்த ஒற்றுமை, ஜஸ்டிஸ் அந்த நீதி, சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு அண்டு ஆர்டர் விச் பாசிபிள் ஒன்லி த்ரூ லாஸ். ஸோ பாதுகாப்பு, இந்த ஒழுங்கு, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் உதவியால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் ஏற்படுத்த முடியும். ஜஸ்ட் சும்மா வாயினால் சொன்னால் இதெல்லாம் ஏற்படுத்த முடியாது. ஸோ சட்டம் இருந்தால் மட்டுமே தான் இதை நம்ம அமலுக்கு கொண்டு வர முடியும். Every country has a regulatory framework comprised by a plethora of laws such as constitutional law, civil law, criminal law, tax law, labor law, business law, etc. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனல் லா, தென் சிவில் லா, உரிமையியல் சட்டம், குற்றவியல் சட்டம், அந்த வரி சட்டம், தொழிலாளர் சட்டம், வணிக சட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டங்கள் வந்து இருக்கு. ஸோ எவ்ரி லா ஹேஸ் ஏ பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி டு ரெகுலேட் அண்ட் கவர்ன். ஸோ இந்த ஒவ்வொரு சட்டத்திற்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறையை வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கு. சரிங்களா. ஸோ லா அப்படிங்கிறது நெசசரி. சரிங்களா. ஆனால் ஒவ்வொரு லாவுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அது வந்து ஸ்பெஷலைசேஷனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஸோ நாட்டினுடைய அந்த பீஸ்க்காகவும், ஹார்மோனிக்காகவும், ஜஸ்டிஸ்க்காகவும், சோசியல் செக்யூரிட்டிக்காகவும் இது எல்லாமே நெசசரி. தென் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்திய ஒப்பந்த சட்டம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆக்குபைஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் தி கமர்ஷியல் லா. இந்த கமர்ஷியல் லா அப்படின்னா எதை சொல்லுவோம், அந்த வணிக சட்டம் அப்படிங்கிறத நம்ம கமர்ஷியல் சொல்லுவோம். ஸோ இந்த வணிக சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளை தான் இந்த இந்திய ஒப்பந்த சட்டம். சரிங்களா. இந்த கமர்ஷியல் லால ஒரு கிளை அப்படிங்கிறது இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. வித்தவுட் கான்ட்ராக்ட் ஆக்ட் it would have been difficult to carry on trade or any other business activity. ஸோ இந்த
வர்த்தக நடையில் ஈடுபடு வியாபாரமாக இருந்தாலும் சரி, வர்த்தக நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இதில் ஈடுபடுவதற்கு கட்டாயம் என்ன வேணும்? இந்த ஒப்பந்த சட்டம், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வேணும். இது இல்லை அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் நாட் ஓன்லி த பிஸ்னஸ் கம்யூனிட்டி விச் இஸ் கன்சர்ன்ட் வித் தி கான்ட்ராக்ட் ஆக்ட், பட் இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த என்டையர் சொசைட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா வணிகர்களை மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்க செய்கிறது. சரிங்களா? ஸோ இது இல்லை, டிஃபிகல்ட் டு கேரி. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லை அப்படின்னா ஸோ வணிகர்களையும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கூட பாதிக்க செய்கிறது. சரிங்களா? தென் it is not only the business community which is concerned with the contract act, but it also influences the entire society. The main object of contract act is to assure that the rights and obligations which arise out of the contract are carried out, and in case of failure to do so, the remedies are made available to the affected party. ஸோ அந்த இடத்துக்கு பாருங்க, இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா, அந்த நபர்கள் அவருடைய உரிமைகளையும் கடமைகளையும் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் இருந்தால் மட்டும்தான். மேலும் அந்த கடமைகளை செய்ய தவறிவிட்டால் பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிய தீர்வு காணுவதற்காகவும் வழிவகை செய்கிறது இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆக்ட் இஸ் டு அஸ்யூர் தட் த ரைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் which arise out of the contract are carried out, and in case of failure to do so, the remedies are made available to the affected party. புரியுதுங்களா? ஸோ ஒப்பந்தத்தில் நபர்கள் அவங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த சட்டத்தினால. மேலும் அந்த கடமைகளை செய்ய தவறிவிட்டால் பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிய தீர்வு காண்பதற்கும் வழிவகை செய்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the Indian Contract Act is so much infused in the daily lives that it affects all. இந்த இந்திய ஒப்பந்த சட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்க செய்கிறது. பாருங்க, for every purchase that one does, or a loan takes from a banker, or a ride on takes in a bus, and many other transactions of daily life has its impact by contract act. புரியுதுங்களா இந்த இடத்துக்கு? அதாவது நம்ம ஏதோ ஒரு வகையில் இந்த சட்டத்தினால் அனைவரும் பாதிக்கப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் பாருங்க, எவ்ரி பர்ச்சேஸ் தட் ஒன்ஸ், அதாவது நாம் ஏதாவது ஒன்று வாங்கினாலோ பர்ச்சேஸ் பண்ணாலோ, அல்லது வேறு ஏதாவது என்ன சொல்ல போனால் ஒரு ஃபிலிம் பார்த்தாலோ, இல்லை பேங்க்லேருந்து கடன் வாங்கினாலோ, இல்லை பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி தினசரி நடக்கக்கூடிய இந்த வாழ்வினுடைய பல நடவடிக்கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி உணர்த்துகிறது நமக்கு. சரிங்களா? தென் த இங்கிலீஷ் காமன் லா இஸ் தி பேஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்த இந்திய ஒப்பந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே இங்கிலீஷ் காமன் லா, ஆங்கில பொது சட்டத்தின் அடிப்படையில் தான் இயற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? The act came into force on 1st September 1872 and applies to the whole of India except the state of Jammu and Kashmir. ஸோ இந்த இந்திய ஒப்பந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1872 உருவாக்கப்பட்டது, அதாவது செப்டம்பர் 1. ஆனால் எங்கே தவறு அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுது. ஆனால் ஒரு ஸ்டேட் மட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் இல்லாமல், அந்த ஸ்டேட்டில் மட்டும் அந்த ஸ்டேட்டை தவிர மற்ற இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகேங்களா? தென் திஸ் ஆக்ட் அப்ளைஸ் டு தி யூசேஜ் ஆஃப் ட்ரேட் அண்ட் லேஸ் டவுன் தி ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வணிக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அனைத்து விதிகளையும் தெளிவாக வரையறுக்கப்பட்டது தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், there are two parts of Indian Contract Act, namely. ஸோ இந்த இந்திய ஒப்பந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரல் கான்ட்ராக்ட், பொது ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் கான்ட்ராக்ட் சொல்கிறோம். அது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் அப்படின்னா சிறப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ மீனிங் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு என்னன்னு பாருங்க. ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒப்பந்தம் அப்படிங்கிறத நம்ம
கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய மீனிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆஸ் பர் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, a contract அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க, is an agreement enforceable by law. அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்னா நம்ம சிம்பிளா சொன்ன ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்களுடைய ஏற்படுத்தக்கூடிய இந்த உடன்படிக்கை, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல பாருங்க, சட்டத்தால் நடைமுறைப்படுத்த முடியாத உடன்படிக்கை, அதாவது ஸோ அதுதான் as per the Indian Contract Act 1872, a contract is an agreement enforced by law. ஸோ ஒப்பந்தம், அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இரண்டு அல்லது மேற்பட்ட நபர்களிடையே ஏற்படக்கூடிய ஒப்பந்தத்தை தான் இது குறிக்குது. த அக்ரிமெண்ட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா ஆர் நாட் கான்ட்ராக்ட். ஸோ ஒப்பந்தத்தால் சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படாத நடவடிக்கை வந்து உடன்படிக்கை அல்ல அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? An agreement means a promise or a set of promises forming consideration for each other. அதாவது ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது, an agreement அப்படிங்கிறது பாருங்க, ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு நபர் மற்றொரு நபருக்கு செய்ய வேண்டிய மறுபயன் உருவாக்கும் ஒவ்வொரு உறுதிமொழிகளுடைய ஒவ்வொரு தொகுதியும், அதுதான் வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. An agreement means a promise or a set of promises forming consideration for each other. புரியுதுங்களா? அடுத்தது, a promise arises when a proposal is accepted. ஸோ இந்த உறுதிமொழி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும், ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லுவோம், முன்மொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு முன்மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது உறுதிமொழியாக உருவாகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்டால் a promise arises when a proposal is accepted. சரிங்களா? ஸோ ஒரு முன்மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது உறுதிமொழியாக உருவாகிறது. சரிங்களா? பை இம்ப்ளிகேஷன் an agreement is an accepted proposal. ஸோ அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட முன்மொழிகளே என்ன சொல்றோம் அப்படின்னா உடன்படிக்கை என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? தென் இன் அதர் வேர்ட்ஸ் an agreement consists of an offer and its acceptance. ஸோ இந்த பேசிக்ல பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு நபர் செய்த முனைவை மற்றொரு நபர் ஏற்கும் பொழுது உருவாகிறது. சரிங்களா? இன் அதர் வேர்ட்ஸ் an agreement consists of an offer. ஒருத்தர் ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னா ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ சிம்பிளா மீனிங் ஆஃப் கான்ட்ராக்டும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு புரிஞ்சிருக்கும். ஒருத்தர் ஆஃபர் கொடுக்குறாரு, ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து நாம கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, அக்ரிமெண்ட் அப்படின்னு என்னன்னு சொல்றோம் பாருங்க, உடன்படிக்கை அப்படிங்கிறது ஆஃபர் ஆர் ப்ரொபோசல் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஆஃபர்னு சொல்லலாம், ப்ரொபோசல்னு சொல்லலாம். ஸோ ஆஃபர் ஆர் ப்ரொபோசல் பிளஸ் அக்செப்டன்ஸ். ஸோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன, அந்த ப்ரொபோசல் அப்படின்னா முனைவுன்னு சொல்லலாம். சரிங்களா? முனைவையும் ஏற்றுக்கொள்வது இரண்டையும் நம்ம ஒருத்தர் முனைவை ஒருத்தர் ஆஃபர் கொடுக்குறாரு, அதை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அக்ரிமெண்ட் உடன்படிக்கை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்ல பாருங்க, கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் உடன்படிக்கை பிளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா, அந்த சட்டம் மூலம் நடைமுறைப்படுத்துவது. சரிங்களா? ஸோ இதை என்ன சொல்றோம், கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் என்ன டெஃபினிஷன், எதுக்கு டெஃபினிஷன் சொல்றாங்க அப்படின்னா ஆஃபர். ஸோ ஆஃபர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதாவது நம்ம முனைவு அப்படின்னு சொல்லி, தட் இஸ் ப்ரொபோசல், முன்மொழிவு அப்படின்னு சொல்லலாம். ஆஃபர் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பாருங்க, செக்ஷன் 2A பாருங்க. when one person signifies to another his willingness to do or to abstain from doing anything. that is கவனிங்க. ஸோ ஒருவர், when one person signifies to another his willingness to do or to abstain from doing anything, ஒருவர் ஏதேனும் ஒன்றை செய்வதற்காகவோ, சரிங்களா, ஏதேனும் ஒன்றை செய்வதற்காகவோ அல்லது செய்யாமல் இருப்பதற்காகவோ தன்னுடைய விருப்பத்தை மற்றொருவருக்கு உணர்த்தி, அதான் தடை சொல்றான். சரிங்களா? with a view to obtaining the assent of that other person either to such as or absentees he is said to make a proposal. அடுத்தது, அதன் மூலமாக, with the view of obtaining the assent, அதன் மூலமாக அச்செயலை செய்வதற்காகவோ அல்லது செய்யாமல் இருப்பதற்காகவோ, assent that or person other person either to such as act absentees, செய்வதற்காகவோ அல்லது செய்யாமல் இருப்பதற்காகவோ. சரிங்களா? he is said to make a proposal. அவருடைய இசைவை பெற முயன்றால்
முதலாம் அவர் முன்மொழிந்ததாக கூறலாம். ஸோ ஒருத்தர் வந்து ஆஃபர் கொடுக்குறாரு, அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னா ஸோ அதுதான் வந்து ஆஃபர் ஆர் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ப்ரொபோசல் உங்களுக்கு மெயின் தெரிஞ்சுருக்கு. அதாவது எவர் ஒருவர் ஏதேனும் ஒரு பர்சன் ஒன்றை செய்வதற்காகவோ அல்லது செய்யாமல் இருப்பதற்காகவோ தன்னுடைய விருப்பத்தை வந்து என்ன வில்லிங்னஸ் என்ன பண்றாரு, தன்னுடைய விருப்பத்தை வந்து மற்றொருவருக்கு உணர்த்தி, சரிங்களா, அதன் மூலமாக அந்த செயலை செய்வதற்காகவோ அல்லது செய்யாமல் இருப்பதற்காகவோ அவனுடைய இசைவை பெற முயன்றால் அதுதான் வந்து முன்மொழிந்ததாக கூறலாம். அதுதான் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது அக்செப்டன்ஸ். ஸோ அக்செப்டன்ஸ்னா என்ன? ஏத்துக்கிறது. ஸோ ஆஃபர் கொடுத்தாருன்னா என்ன பண்றது, அடுத்தது அதை ஏற்றுக்கூடியது நம்ம அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அக்செப்டன்ஸ் செக்ஷன் 2B அதன்படி பாருங்க, when the person to whom the proposal is made signifies his assent thereto, the proposal is said to be accepted. பாருங்க, when the person to whom the proposal is to be made, முன்மொழிதல் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, யாருக்கு செய்யப்பட்டதோ, சரிங்களா, அவரே அதை ஏற்றுக்கொள்வதாக கூறியவுடன் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அக்செப்டன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வாறு செய்யப்பட்ட அந்த முன்மொழிதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறியது. ஸோ அந்த ப்ரொபோசல் வந்து நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுதான் அக்செப்டட். சரிங்களா? ஸோ அக்செப்டன்ஸ் என்ன? when the person to whom the proposal is made signifies his assent thereto, the proposal is said to be accepted. ஸோ அந்த முன்மொழிதல் ப்ரொபோசல் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய யாருக்கு வந்து செய்யப்பட்டதோ அவர் அதை ஏற்றுக்கொள்வதாக கூறியவுடன் அவ்வாறு செய்யப்பட்ட முன்மொழிதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. சரிங்களா? அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது அக்ரிமெண்ட். ஸோ இந்த உடன்படிக்கை செக்ஷன் 2E படி எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் இஸ் அன் அக்ரிமெண்ட். இன் ஷார்ட், அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ். ஸோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது உடன்படிக்கை. பாருங்க, எவ்ரி ப்ராமிஸ். ஸோ ஒரு நபர் மற்றொரு நபருக்கு செய்ய வேண்டிய அந்த மறுபயனை உருவாக்கும் ஒவ்வொரு உறுதிமொழியும், அந்த உறுதிமொழியின் தொகுதி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உடன்படிக்கை, அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் இஸ் அன் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு நபர் மற்றொரு நபருக்கு செய்ய வேண்டிய அந்த மறுபயன், அந்த உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு உறுதிமொழியின் தொகுதி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எப்படி சொல்றோம் பாருங்க, அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ். ஸோ அந்த அக்ரிமெண்ட் உடன்படிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃபரும் அக்செப்டன்ஸும் ரெண்டும் சேர்ந்து தான், முனைவும் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டையும் சேர்ந்து தான் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் செக்ஷன் 2D படி கன்சிடரேஷன் என்ன? அந்த மறுபயன், அதான் நம்ம கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்றோம். செக்ஷன் 2D படி when at the desire of the promiser, the promisee or any other person has done or abstained from doing something, or does or abstains from doing something, or promises to do or abstain from doing something. ஓகேங்களா? such act or absentee or promise is called a consideration for the promise. ஸோ இந்த மறுபயன் அப்படிங்கிறதுக்கு பாருங்க என்ன சொல்றாங்க, அதாவது ஒருவனுடைய வாக்குறுதியை பெற மற்றவர்களால் அளிக்கப்படக்கூடிய விலையை, ஒருவனுடைய வாக்குறுதியை பெற மற்றவர்களால் அளிக்கப்படக்கூடிய விலை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மறுபயன், இல்லைங்களா? ஸோ அவ்வாறு அந்த மதிப்பை பெறும் பொருட்டு செய்யப்பட்ட வாக்குறுதி தான் என்ன, வாக்குறுதியை வந்து செயல்படுத்தக்கூடியது தான் வந்து கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் 2H. கான்ட்ராக்ட் 2H அப்படின்னா இந்த ஒப்பந்தம், இந்த 2H செக்ஷன் 2H படி an agreement enforceable by law is a contract. An agreement enforceable by law is a contract. அதாவது சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு உடன்படிக்கை தான் நாம கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சட்டத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கையே ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன். ஸோ இந்த மூணுமே சேர்ந்து தான், ஆஃபரும் அக்செப்டன்ஸும் சேர்ந்தது தான், ஆஃபரும் அக்செப்டன்ஸ் சேர்ந்தது தான் அக்ரிமெண்ட். சரிங்களா? ஸோ இந்த கன்சிடரேஷன், ஸோ இந்த மூணுமே மிக முக்கியமான ஒன்று. சரிங்களா?